Hi guys, welcome back to new video. CSK இந்த வருஷம் நடத்தின ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கான ட்ரையல்ஸில் மும்பையை சேர்ந்த 21-year-old யங்ஸ்டர் ஆயுஷ் வர்தக் அட்டன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ அவர் மும்பை T20 லீக்ல ஒரு சரியான நாக் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். சிஎஸ்கே அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர தவறிட்டாங்க அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். அதை தவிர மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் T20 டீமோட ஃபேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ண போகிற நாள் இன்னைக்கு தான். ஸோ இந்தியன் T20 டீமோட நியூ கேப்டனை பிசி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் நோஸ் இட். ESPN ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஷ்ரேயஸ் ஐயர் தான் இனிமே இந்தியன் T20 டீமோட கேப்டனா இருக்க போறாரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு 1 PM எதிர்பார்க்கலாம். பிகாஸ் அஜித் அகர்கர் அண்ட் செலக்ஷன் கமிட்டி வந்து 1 PMக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்க போறாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் நம்ம வந்து அடுத்து அயர்லாண்டுக்கு அகைன்ஸ்ட் ஒரு 2 T20 மேட்சஸ் விளையாடுறோம். அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஒரு 5 T20 மேட்சஸ். இந்த சீரீஸ்க்கான ஸ்குவாட்ஸை வந்து இன்னைக்கு பிசி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது மூலியமா நமக்கு தெரிய வந்துடும் யார் கேப்டனா இருக்க போறாங்கன்னு. இவ்வளவு நாட்களா சூரியகுமார் யாதவ் தான் இந்தியன் T20 டீமோட கேப்டனா இருந்தாரு. நல்லாவும் செயல்பட்டிருக்காரு. பிகாஸ் 2026 T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வேற. ஸோ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனை வந்து அடுத்த சீரீஸ்லேயே தே ஆர் டிராப்பிங்னா அப்போ கண்டிப்பாக சீரியஸான டிபேட் போயிருக்கு. என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா 2026 T20 வேர்ல்ட் கப்பில் அவரோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப புவராக இருந்திருக்கு. 9 இன்னிங்ஸில் 242 ரன்ஸ் தான் மேனேஜ் பண்ணியிருக்காரு. அட் ஸ்ட்ரைக் ரேட் 136. அதுக்கப்புறம் ஒரு புவர் IPL 26 சீசன். ஸோ 270 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் 13 மேட்சஸ் அட் an average of 20 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 147. சூரியகுமாரோட கேப்டன்சியை மட்டும் லூஸ் பண்ணல. T20 ஸ்குவாட்ல அவரோட ஸ்பாட்டுமே இப்போ லூஸ் பண்ண போறார். நெக்ஸ்ட் நடக்க போற அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டான T20 சீரிஸ்ல சூரியகுமார் ஓன் ஃபீச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. பிசி ஆஷா இருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் நிறைய டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் வந்து லைன்ல இருக்காங்க. ஸோ ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்த பிளேயர் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதனால தான் இப்போ ஷ்ரேயஸ் ஐயருக்கு போயிருக்காங்க. அண்ட் கேப்டன் சீரியஸ்ல மட்டுமே வந்து ஒரு 3-4 பிளேயர் இருந்தாங்க. திலக் வர்மா இருந்தார். அதுக்கப்புறம் இஷான் கிஷான், ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஈவன் சஞ்சு சாம்சன் கூட ஒரு சில பேர்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷ்ரேயஸ் ஐயர் ஏன் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா IPL அவர் பண்ண சம்பவங்கள் தான். 25 IPL சீசனில் வந்து PBKஸை ஃபைனல்ஸ் ரீச் பண்ண வச்சாரு. அண்ட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் பிளிஸ்டரிங்கான ஸ்டார்ட் PBKஸ்க்கு இருந்துச்சு. அண்ட் அவருமே வந்து 498 ரன்ஸ் குவிச்சாரு அட் ஸ்ட்ரைக் ரேட் 168 அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55. ஸோ கண்டிப்பாக டிசர்விங்கான பிளேயர் டு கெட் த கேப்டன்சி ரோல். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஷ்ரேயஸ் ஐயர் கடைசியாக 2023 டிசம்பரில் தான் T20 இன்டர்நேஷனல்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் தட் ஹி ஹஸ் நாட் பிளேட் அ சிங்கிள் T20 மேட்ச் எட். வாய்ப்பு கிடைக்காதது ஷ்ரேயஸ் ஐயரோட தப்பும் கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் IPL அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. பட் அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே இப்படி பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு பிக் நியூஸ் என்னன்னா சூரியவன்ஷிக்கு மேட் இன் இந்தியன் டீம் கால் அப் கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நடக்க போகிற T20 சீரிஸ்ல பிசிஏ அவர் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அவரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. 1980s சச்சின் அவரோட இந்தியன் டீம் டெபியூ அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பண்றப்போ இவர் 16 years old. இப்போ அந்த ரெக்கார்டை சூரியவன்ஷி ஆஃப்டர் 37 years பிரேக் பண்ண போறாரு. அண்ட் சூரியகுமார் T20 ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அவரோட ஸ்பாட்டை யார் ஃபில் பண்ண போறாங்கன்னு பார்த்தோன்னா வேற யார், நம்மளோட துரந்தர் ரஜத் பட்டிடர் தான். ஸோ பட்டிடருக்கு ஒரு கால் அப் கிடைக்க போகுதுன்ற மாதிரி ESPNல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாப்போம் அது உண்மையா இல்லையாங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம CSK கேப்டன் ருத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துருமா. இந்தியா அடுத்து விளையாட போற ட்ரை சீரிஸ்ல அவர் தான் வைஸ் கேப்டனா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியான் பராகோட மாற்று வீரர் ருத்ராஜ் ஸ்குவாட்ல செலக்ட் ஆகியிருப்பாரு. அந்த ODI ட்ரை சீரிஸ் வர June 9 ஆரம்பிச்சு ஃபைனல்ஸ் பார்த்தா June 21 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த ட்ரை சீரிஸ் நடக்கிற அதே டைம்ல தான் இந்தியன் சீனியர் டீம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 மேட்ச் ODI சீரிஸ் ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு விராட் கோலி இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. IPL 26 ஃபைனல்ஸ் அப்பயே கோலிக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. பிசியோலாம் செக் பண்ணிட்டு போனாங்க. பட் ஸ்டில் அவர் ஸ்டே பண்ணி அன்பீட்டன் 75 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் RCB டைட்டில் வின் பண்ண வச்சாரு. கோலிக்கு ஏற்பட்டிருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் டேர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற இங்கிலாந்து ODI சீரிஸ்க்குமே வந்து அவர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்காரு போல. பட் இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் ODI சீரிஸ்க்கு வந்தோம்னா அவரோட மாற்று வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் தான் செலக்ட் பண்ண போற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ODI சீரிஸ் வந்து June 13 ஆரம்பிக்குது. ட்ரை சீரிஸ் பண்ண வந்து June 9 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்காக தான் ஸ்ரீலங்கா போயிருக்காரு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா June 9 அண்ட் June 11 வந்து ODI ட்ரை சீரிஸ்ல 2 மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு June 12 மார்னிங் வந்துருவாரா. அதுக்கப்புறம் June 13 அன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்சை ப்ளே பண்ணுவாராம். எதுக்காக இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. ருத்ராஜ் அப்படியே அந்த ODI ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ண வச்சுட்டு ரஜத் பட்டிடரை வந்து விராட் கோலியோட ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரலாம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பிசி இன்னைக்கு மோஸ்ட்லி அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ரிகார்டிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் விராட் கோலி ரீப்ளேஸ்மெண்ட். ரோஹித் சர்மாவும் இந்த ஆப்கானிஸ்தான் ODI சீரிஸ்க்கு செலக்ட் ஆகியிருப்பாரு. பட் அவர் ப்ளே பண்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குமே இருக்கு. பிகாஸ் அவருக்குமே IPL அப்போ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். இந்தியா ஆப்கானிஸ்தான் 3rd ODI மேட்ச் June 28 அன்னைக்கு நம்ம சேபாக் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ இந்த 3rd ODI மேட்ச்க்கான டிக்கெட் சேல் வர June 7 அன்னைக்கு 11:15 AM ஆன்வர்ட்ஸ் உங்களால் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கோலி அண்ட் ரோஹித் பத்தி சரியான கிளாரிட்டி கிடைச்சதுன்னா மக்கள் இனிமேல் டிக்கெட் சேல் ஆர்வம் காட்டுவாங்க. June 7 தான் டிக்கெட் சேல்ன்றதுனால கண்டிப்பாக நாளைக்கு June 6 வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருந்தா நான் நம்புறேன். பட் அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம சேப்பாக் ரசிகர்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு குட் கிரிக்கெட் பார்த்தா போகிறோம். யார் ப்ளே பண்ணுறாங்க யார் ப்ளே பண்ணலாம் அவங்களுக்கு அது முக்கியமே கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஸ்டாண்டோட ப்ரைஸ் என்னென்னு. ஸோ C&D தான் வந்து லீஸ்ட் 1500. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இதுக்கு தான் ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சைடில் மும்பை T20 லீக் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா
வந்து மகாராஜா T20 ட்ராஃபியோட ஆக்ஷன் இதுக்கு நடந்திருக்கும். ஸோ அந்த ஆக்ஷனுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறது TNPLக்காக தான். ஸோ TNPL விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி TNPL சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ப்ராப்பரான அப்டேட் கண்டிப்பாக டெலிவர் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஆக்ஷன் பற்றின அப்டேட், சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் விரைவில்ன்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. மகாராஜா T20 ட்ராஃபியோட ஆக்ஷன் நடந்திருக்கும் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆக்ஷனில் KL ராகுல் தான் செகண்ட் பிளேயராக வந்து ஹேமர் கீழே வந்தார். KL ராகுல் மாதிரி ஒரு ஸ்டார் பேட்டர் மேலே எந்த ஒரு டீமே இன்வெஸ்ட் பண்ணாதது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் இப்போ நியூஸ் ஐடி மாதிரி வெப்சைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா KL ராகுலோட அவைலபிலிட்டி பற்றி எந்த ஒரு டீமுக்குமே சரியான கிளாரிட்டி கிடையாது. அவர் ப்ளே பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் எந்த ஒரு டீமாலையுமே சைன் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் எந்த ஒரு டீமே பிட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அண்ட் KL ராகுல் வேறு ஆப்கானிஸ்தான் ஓடி சீரிஸ் ப்ளே பண்ண போகிறதுனால ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ண தான் போகிறாரு. ஃபைனலாக மும்பை T20 லீக் வருமா. ஸோ மும்பை T20 லீக்ல நம்ம சிவன் டுபே ஒன்ஸ் அகைன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காருங்க. 4 ஓவர்ஸில் 19 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு. 2-2 ஃபார் சிவன் டுபே அண்ட் ஹிஸ் டீம். ரொம்ப சூப்பராகவே இந்த டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் see how far they will go in this tournament. அப்படியே நம்ம ஆயுஷ் வரதுக்கு பக்கம் வந்தோம்னா நார்த் மும்பை பேந்தர்ஸ்ன்ற டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீமோட கேப்டனா அஜின்க்யா ரஹானே தான் இருக்காரு. இந்த அஜின்க்யா ரஹானே டீம் தான் வந்து சர்ஃப்ராஸ் கானோட டீம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷ் டைகர்ஸ் MWS. ஸோ ஆயுஷ் வரதுக்கு நம்பர் 5 இன்னைக்கு நார்த் மும்பை பேந்தர்ஸ்க்காக களமிறங்கி இருப்பாரு. 69 for 3 இருந்தாங்க. போதி ஓப்பனர் ஹர்திக் தமர் அண்ட் கேப்டன் அஜின்க்யா ரஹானே ஏர்லி அவுட் ஆகியிருக்காங்க. 27 for 2 இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரி ஃபேஸ் இருந்தாலுமே திரும்ப 69 for 3 இருந்தப்போ ஆயுஷ் வரதுக்கு வந்தாரு. அண்ட் வாட் அ பிரில்லியன்ட் ஃபெனாமினல் பேட்டிங் ஃப்ரம் ஹிம். 83 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 41 டெலிவரிஸ்ல நாட் அவுட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. 3 பவுண்டரிஸ் அண்ட் 7 சிக்ஸஸ். அபவ் 200 ஸ்ட்ரைக்ல நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. முதல் மேட்ச்ல கூட 39 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு இன் 21 பால்ஸ். இன்னைக்கு மேட்ச்ல ஆயுஷ் வரதுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் நார்த் மும்பை பேந்தர்ஸ் தான் 194ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் சேசிங்ல வந்து சர்ஃப்ராஸ் கான் ஓப்பனிங்ல களமிறங்கி இருப்பாரு. 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இன் 21 பால்ஸ். 17 பால்ஸ்ல 50 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பவர் பிளேல அவரோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. IPL அப்பயே நம்ம பார்த்தோம் பவர் பிளே எவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாருன்னு. நிறைய பவுண்டரிஸ் அந்த ஃபேஸ்ல தான் அவருக்கு வந்துச்சு. அந்த ஒரு IPL ஃபார்மை வந்து இங்கேயுமே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குட் டு see that. பட் ஸ்டில் அவங்களால வந்து ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ண முடியல. 20 ரன்ஸ் மார்ஜின் ஐ திங்க் லூஸ் பண்ணியிருக்காங்க போல. சிஎஸ்கேவால் ஏன் ஆயுஷ் வரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் சிஎஸ்கே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அண்ட் ட்ரையல்ஸ்லையுமே நல்லா இம்ப்ரெசிவாக தான் இருந்தாருன்ற மாதிரி நமக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் கூட வந்திருக்கும் இல்லையா. அதனால சிஎஸ்கே ஆயுஷ் வரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ திங்க் சிஎஸ்கே யோசிச்சிருப்பாங்க ஆல்ரெடி பேட்டிங் லைனப் ஓவர் க்ரௌடடா இருக்கு. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக குல்தீப் யாதவ் சைன் பண்ணதுக்கு பதிலாக மேபி ஆயுஷ் வரத்துக்கு சைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் ரீடைன் பண்ணிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் நடக்க போகிற 27 மினி ஆக்ஷனில் ஆல்ரெடி லெஸ் பிளேயர்ஸ் தான் வரப்போகிறதுனால வந்து இந்த மாதிரி பிளேயருக்கு ஹை டிமாண்ட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆயுஷ் வரத்துக்கு நோட் அந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் வரத்துக்கு சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆர் நெக்ஸ்ட் நடக்க போகிற மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே ஆயுஷ் வரத்துக்கு சைன் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.